திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி கண்ணோட்டம். தோல்வியடைந்தால் பதவிகள் பறிக்கப்படும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் விடுத்த கடும் எச்சரிக்கை. இந்த முறை திமுக வெற்றி பெறுமா? உடன்பிறப்பே வா எனும் தலைப்பில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார். கட்சியின் செயல்பாடுகள், கள நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த தொகுதிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? முதலமைச்சர் நேரடியாக கண்காணிக்கும் அளவுக்கு காரணமென்ன? திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த தொகுதி தற்போது ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது. மீண்டும் வெற்றி பெற பாஜக தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டு வருகிறது. பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. 2006 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியில் தோல்வி கண்டதால் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட அவர் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6 என்ற எண் அவருக்கு ராசி இல்லை என்று பேசப்படுகிறது. அதிமுக சார்பில் கடந்த தேர்தலில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கணேசராஜா நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனால் இந்த முறை அதிமுகவே நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தொகுதியில் போட்டியிட கடும் போட்டி நிலவுகிறது. பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ALS லட்சுமணன் மீண்டும் போட்டியிடும் முயற்சியில் உள்ளார். அவரைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாலை ராஜாவும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் கடந்த 5 ஆண்டுகளாக களத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நெல்லை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்து நெல்லை மேற்கு மாநகர பொறுப்பாளர் சு. சுப்பிரமணியன் போட்டியிட ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகிறார். பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவருமான சுப்பிரமணியன் வலுவான வேட்பாளராக கருதப்படுகிறார். முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகனான சபரீசனுக்கு நெருக்கமானவர் என்றும் கூறப்படுகிறது. நெல்லை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த காலத்தில் சிறந்த களப்பணியாளர் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். உடன்பிறப்பே வா நிகழ்வுக்கு பின் மு.க.ஸ்டாலினின் குட் புக்ஸில் இடம்பெற்றுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் நெல்லை மாநகர இளைஞரணி அமைப்பாளராக இருந்து SV சுரேஷ் தற்போது நெல்லை மத்திய மாவட்ட திமுக துணை செயலாளராக பணியாற்றி வருகிறார். வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவாலய வட்டாரங்களின் தகவல் தெரிவிக்கிறது. எனவே இவர்களின் ஒருவருக்கு போட்டியிட அதிக வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது.